அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் வேறொரு பெண்ணுடன் திருமணம் மீறிய உறவில் இருந்த கணவன் தலையில் மனைவி குலைவுக்கல்லை போட்டு கொன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாடிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாடிமுத்து, இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம். கண்டிப்பாக திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் கணவன் வேறொரு பெண்ணுடன் உறவு வைத்துள்ளதால் ஆத்திரமடைந்த மனைவி கலைவாணி கணவன் அன்பரசன் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். அன்பரசன் உடல்குழு ஆய்வுக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தார் விசாரணை செய்து வருகின்றனர். கும்பகோணம் அருகே உள்ள மாதுளம்பேட்டை தெருவில் மாரியம்மன் கோயில் தெருவில் உள்ள அன்பரசன் வயது 42, தனது மனைவி கலைவாணி 38. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். அன்பரசன் திருபுவனத்தில் உள்ள தனியார் பேக்கரியில் வேலை பார்த்து வந்துள்ளார். கலைவாணிக்கும் அன்பரசனுக்கும் திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆன நிலையில் இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில அன்பரசன் திருபுவனத்தில் பேக்கரியில் வேலை பார்க்கும் போது அப்பகுதியில் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அன்பரசன் மனைவி கலைவாணி அடிக்கடி இது தொடர்பாக கணவன் அன்பரசனுடன் சண்டை போட்டுள்ளார். நேற்று இரவு இது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ஆத்திரமடைந்த மனைவி கலைவாணி அருகில் இருந்த குழவிக்கல்லை எடுத்து அன்பரசன் தலையில் தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே அன்பரசன் உயிரிழந்துள்ளார். இத்தகவல் கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் தெரிய வரவே சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் கலைவாணியை கைது செய்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட குழவிக்கல்லையும் கைப்பற்றி காவல் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தார் வழக்கு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கணவன் வேறொரு பெண்ணுடன் உறவு வைத்துள்ள ஏற்பட்டுள்ள கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. யுவராஜ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாடிமுத்து.